அந்த பக்கம் பிடிங்க. போதாது. இன்னும் ஒரு வாய் சாப்பிடுமா. சாப்பிடு கண்ணு. மறுபடியும் எங்க கையால எப்ப சாப்பிட போறியோ சாப்பிடு. மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அத்தைகளை மறந்துடாத. அத்தை, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஹாய் ஆண்டி. ஹாய். இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை, பெரியம்மா இந்த நெக்லஸ் கொடுத்து அதெல்லாம் போட்டு வர சொல்லி சொன்னாங்க. அதுக்கே நீங்க வந்தீங்க? வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிருக்கலாம்ல. பொண்ணு பாக்குறதுக்கு சாக்கு வேணாம். மாப்பிள்ள இப்படியே நின்னுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்ப தயாராகிறது? அந்த ஐயா பொண்ணை மண்டபத்துக்கு தான் கூட்டு வரோம். போங்க. ஹலோ. கொடுத்துட்டேன் பெரியம்மா. என்ன பண்றாரு? வாஷிங்டன் வெற்றிவேலும் சிகாகோ சக்திவேலும் லாஸ்ட் மினிட்ல ஓவர் ஆக்ஷன் பண்ணி எடுத்துருவானு சொல்லிருமா? வந்துடுறேன், கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே பாய். மாப்பிள்ள எந்த கல்யாண மண்டபம்னு தெரியுங்களா? மறந்து போட்டு ஆர்எஸ் கல்யாண மண்டபத்துக்கு போயிடாதீங்க. ஓ சாமி, அந்த பக்கமே போக மாட்டேன். அதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சு. அங்க போகாம இருந்திருந்தா பூஜா கிடைச்சிருப்பாளா? எங்க ஊருக்கு வந்து எங்களை முட்டாளாக்கிட்டல. உன் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட உசுரோட போக முடியாதுடா. ஆண்டி, நீங்க பூஜா கூட்டிட்டு மண்டபத்துக்கு போங்க, நான் முகூர்த்தத்துக்கு வந்துடுறேன். சீக்கிரம் பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நல்ல நேரத்திலேயே கிளம்புவோம். வர சொல்ல சிவகாமி. அண்ணே, மருமகளை பார்த்தா எனக்கு நம்ம தங்கச்சி ஞாபகம் வருதானே? அவளே நேர்ல வர மாதிரி இருக்குல்ல. கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தங்கச்சி மவளை பறிகொடுத்துட்டுமோன்னு தோணுதண்ணா. தம்பி, ஒரு இடத்துல அவளுக்கு என்ன வசதி இருக்குமோ தெரியலையே. அண்ணே, அப்பப்போ அவளுக்கு 50 மூட்டை அரிசி அனுப்பி வைக்கல அவனே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவ எங்க இருந்தாலும் நம்ம பொண்ணு போல பாத்துக்கலாம். அவ கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி பதிலிச்சு அதை ஏக்காம கொன்னுடலாம். சரிங்கண்ணே. கண்ணே, எங்களை எல்லாம் விட்டுட்டு போறமேன்னு கவலைப்படாத. போற வீட்டுல வசதி குறைவா இருந்துச்சுன்னா ஒரு போன் பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ ரசதி, நீ என்னடா தப்பு பண்ண? எங்க தங்கச்சி வயித்துல பிறந்தவ
தப்பு பண்ண மாட்டான். அனுபாதி கண்ணே, எனக்கு ஒரு மாதிரி வருது. நீ எங்க வீட்டோட குலதெய்வம்டா. போற இடத்துல பிறந்த வீட்டோட பெருமையை காப்பாத்துறோம். புறப்படுமா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வாமா வா. டேய் கேட்டு எடுத்து முடிங்கடா. இங்க இருந்து ஒத்த பழைய வெளில போக கூடாது. டேய் என்ன ஆச்சு உனக்கு? தப்பு நடந்துச்சுங்க ஐயா. நம்மள எல்லாம் முட்டாளாக்கிட்டாங்க. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து பூஜா தூக்கிட்டு போனால அது இவன் தான். நம்ம வேலு படிச்ச ஆஸ்பத்திரியில போட்டால அதுவும் இவன் தான். இப்படி எல்லாத்தையும் பண்ணி போட்டீங்க. நல்ல மாதிரி நாடகம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு உசுரம். அவன் சொல்றது உண்மையா? சொல்றா. உண்மைதான். எதுக்கு இப்படி செஞ்ச? பூஜாவை நான் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். அதான் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பூஜா கல்யாணம் நடக்கணுங்கிறது பூஜாவோட அம்மா ஆசை. உங்கள் எல்லார் சம்மதத்தோடையும் பூஜாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஆசை. இது ரெண்டுமே நடக்கணுங்கிறதுக்காக தான். ஐயா இவன் கிட்ட என்ன பேச்சு? என் கிட்ட விடுங்க ஐயா. என்ன விடுங்க. வேண்டாம். விடுங்க. தங்கராசு என்ன விடுங்க. வேண்டாம். வேண்டாம், நான் சொல்றத கேளு. வேண்டாம். டேய் தங்கராசு, டேய் தங்கராசு உள்ள வா. எவன் சொல்ல கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்லு. தோலை உரிச்சு போடுவேன். ஆறு மேல கையை வச்ச என்ற அண்ணனாக்கும். ஐயா மோசம் செய்துதான் அவனை விட்டு போட்டு நம்ம நாம அடிச்சிட்டு இருக்கோம். அவன் மோசம் எதுவும் செய்யலடா. நம்ம எல்லாரையும் மனுஷங்களாக்கி இருக்கா. எப்ப பாரு வெட்டுவோம் குத்துவோன்னு போட்டி போட்டுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு அவன் பையன் என் மேல கைய வைக்கிறது கூட அவனால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. தம்பி, நாம கடைசியா இப்படி மொத்த குடும்பமா என்னைக்கு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருடா. நாம எப்ப வாச்சோம் நம்ம வீட்டு பொம்பளைங்களை மதிச்சிருக்கோமா? கட்டிக்க போறவளோட வார்த்தைக்கு மறுவாதை கொடுத்து இதை எல்லாத்தையும் செஞ்ச இவனை எப்படிடா மோசம் செஞ்சான்னு சொல்ல முடியும்? டேய், பொம்பளைங்களை மதிக்க தெரிஞ்சவ ஒரு நல்ல பொம்பளையோட வயிற்றுலதான் பிறக்க முடியும். இவனுக்காக எல்லாத்தையும் விட்டு போட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களே, இவங்களை நாம இன்னும் புரிஞ்சுக்கலன்னா நாம மனுஷங்களே இல்லடா. அண்ணே அண்ணே, ஏன்னு இந்த மாதிரி குடும்பத்துக்கு நம்ம பூஜாவை அனுப்பி வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தானே. ஏய், இங்க வா. உன்னதான் வா. பாருங்க, உங்களை ஏமாத்தணுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுங்கிற எங்களுடைய எண்ணம் நல்லா இருந்ததுனால தான் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டோம். இருந்தாலும் சின்ன பையன் கூட சேர்ந்து இப்படி நாங்கள் எல்லாரும் பண்ண தப்பு தான். எங்களை மன்னிச்சிருங்க. இவன் சின்ன பையனும் கிடையாது, இவனை மன்னிக்கவும் மாட்டோம். ஏன்னா எங்க பொண்ணு உங்க பையனுக்கு தானே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தானே சம்பந்தி. நீங்க எல்லாம் கிளம்பி போயிட்டீங்கன்னா கூட வெறிச்சோடி போயிரும். என் மனசு தாங்காது. அதனால நீங்க ஒண்ணு நினைக்கலன்னா எங்க பொண்ணு கூடவே உங்க வீட்டுக்கு நாங்க எல்லாம் வந்து ஒரு 2 நாள் தங்கிட்டு வரலாமா? 2 நாள் இல்ல, தாராளமா 2 மாசமே தங்கலாம். ஆனா வரும்போது எங்க வீட்டுக்காரமா? ஆமா, இங்க வாங்க. வரும்போது அவசியம் இவங்களையும் கூட கூட்டு வருவீங்கல்ல? ஏன்? ஏன்னா எங்க வீட்டுல டெய்லி முருங்கக்காய் சாம்பார். தனியாளா வந்தீங்கன்னா அப்புறம் தனியா கஷ்டப்பட வேண்டியது. சிவா, நீ என்ன சொல்ற? அது எனக்கு தெரியலங்க. எங்கள் மாமாவுக்கு மேலேருந்து SMS வரணும், அப்போ தாங்க சொல்ல முடியும்.